பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிடக்கூடிய அவருடைய அறிக்கையில், வகுப்பறையில் அமர்ந்து மது அருந்திய 9ஆம் வகுப்பு மாணவிகள் கட்டுப்பாடின்றி மதுவை வெள்ளமாக ஓடவிட்டதற்காக ஆட்சியாளர்கள் வெற்றி தலைகுனிய வேண்டும் என அவருடைய அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று போட்டப்படும் பாளையங்கோட்டையில் முருகன்குறிச்சி பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் விடுதியில் தங்கி 9ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவிகள் சிலர் வகுப்பறையில் அமர்ந்து மது அருந்தும் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருவது அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். கல்வி கற்று முன்னேற வேண்டிய வயதில் மது பழக்கத்தை கற்று மாணவ செல்வங்கள் சீரழிவது தாங்க முடியாத வழியை ஏற்படுத்துகிறது எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை காலமாகவே பள்ளிகளிலும் பள்ளிகளுக்கு வெளியிலும் மாணவர்களும் மாணவிகளும் மது அருந்தும் சர்ச்சை காணொலிகள் அதிக அளவில் வெளியாகி வருகின்றன எனவும், சில ஆண்டுகளுக்கு முன் செங்கல்பட்டு மாவட்டம் பொன்விளைந்த பகுதியில் அரசு பள்ளிக்கு சென்ற மாணவிகள் செல்லும் பொழுது அரசு பேருந்தில் மது அருந்தும் காணொலி இணையத்தில் வேகமாக பரவி என்பதையும் அதையும் மேற்கொள் காட்டியிருக்கிறார். அவையெல்லாம் இன்றும் வகையில் 9ஆம் வகுப்பு மாணவிகளை வகுப்பறையில் அமர்ந்து மது அறிந்திருப்பதை பார்க்கும்போது தமிழ்நாட்டை திமுக ஆட்சியாளர்கள் எங்கு அழைத்துச் செல்கின்றனர் என்ற அச்சமும் கவலையும் தான் ஏற்படுகின்றன எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மது அருந்திய மாணவிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் மாணவிகள் மீதான அந்த நடவடிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இது மாணவிகளின் கல்வியையும் எதிர்காலத்தையும் பாதித்துவிடும். இத்தகைய நடவடிக்கைகளுக்கு பதிலாக மாணவிகளுக்கு மனநல ஆலோசனை வழங்கி அவர்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசும் கல்வித்துறையும் மேற்கொள்ள வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மது அருந்தியதற்காக மாணவிகள் தண்டிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் 21 வயதுக்கும் குறைவானவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்ற விதியை மீறி மாணவிகளுக்கு மது விற்பனை செய்தவர்கள் மீதோ அல்லது அவர்களுக்கு மதுவை வாங்கி கொடுத்தவர்கள் மீதோ என்ன நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பதையும் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து இத்தகைய நிகழ்வுகளுக்கு மூல காரணமாக திகழும் ஆட்சியாளர்களுக்கு என்ன தண்டனை எனவும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.